நாம் மட்டும் மகிழப்பட்டோம். ஒரு மனுஷனுடைய அசைவை பார்த்துட்டே இருக்கார். சரி, நிர்மலா அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஜெபிங்க. அவங்கெல்லாம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவங்க எழும்பி ஓடுவாங்க, நல்ல பலத்தோடு இருப்பாங்க. ஆண்டவர் நாம் மட்டும் மகிழப்பட்டு இந்த மாதம் செய்திகள் சபையை குறித்து, சபையின் காரியங்களை குறித்து அதிகமாய் அதை கவனித்து, அதெல்லாம் நீங்க கவனித்து வாசித்தாலே உங்க பேக்ரவுண்ட் அதுல காணப்பட்டுட்டே இருக்கும். நல்ல ஜபத்தோடு கவனித்தீங்கன்னா ஒவ்வொரு ஜபங்களிலும் நீங்க பங்கு கொள்ற காரியம், உங்களுக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் நினைவு கொண்டு ஜெபிப்பேன். எதை குறித்தும் நீங்க கலங்காதபடி கர்த்தரை மட்டும் அதிகமா மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்களுக்கு குறைகளை வைக்கவே மாட்டார். எல்லா விதங்களிலும் நிறைவு கொடுப்பார். என்ன தட்டி கொடுத்துட்டே போயிட்டு இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். ஆண்டு உண்மை உள்ளவர். அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருப்பார். எல்லா விதங்களிலும் கர்த்தர் நம்மை காண்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மட்டும் பொருத்தனையோடு உண்மையா இருந்து பாருங்க. ஆண்டவர் மேன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து மகிழ்ச்சியா வைத்துக் கொண்டே இருப்பார். எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு விசேஷ கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டே வருவார். 2 நாளாகும் 14ஆம் அதிகாரத்தில் ஆசா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷர் உரிமையோடு ஆண்டவரை கூப்பிட்டு 11ஆம் வசனத்தில் மிக அழகா சொன்னதை கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம். அப்படியானால் என்ன, ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தர் நாம் மட்டும் மகிமைப்பட்டோம். என்ன காரியங்கள் பார்க்கிற பொழுது பாருங்க, ஒரு சாதாரண பிள்ளைகள் தான் ஜெபத்தை கேட்பார். நல்ல அந்த காரியங்களை உறவிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தாவே, பலன் உள்ளவர்களுக்காகவும் பலனற்றவர்களுக்காகவும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், எங்களுக்கு துணை நிகழும். உடனே ஆண்டவர் பாருங்க நிக்கிறார். அதான் கவனிக்கணும். தேவன் நிக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியங்களில் கர்த்தரை தேடி போயிட்டே இருக்கணும். உங்க வாழ்க்கையில வேதத்தில் என்ன காரியங்கள் செய்தாலும் நிச்சயமா செய்வார். நீங்க தேவனை நம்பி வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை எப்பொழுதுமே ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது இது அவருடைய கடமை. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுவாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் என்னங்க எப்படிங்க தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நம்ம ஹிஸ்டரி அப்படியே இருக்கும். சரித்திரம் படைத்தவங்கன்னு சொல்லி இதுதான். எல்லாரும் நல்லா இருப்போம். கர்த்தர் நாம் மகிமைப்பட்டும். ஆண்டவர் இந்த கிரேஸ் மயில்கள் இவங்க இல்ல, அந்த பொண்ணு வாழ்க்கைய நினைச்சு பார்க்கிறேன். ஆண்டு சமூகத்துல இன்னும் அதிகமா அவங்களாம் கையிலேயே இருந்தாங்கன்னா நல்லா வருவாங்க. இவங்க சொந்த முடிவு எடுக்கக்கூடாது. சரித்திரத்தையே மாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு தேவன் தான். அதுதான் செய்யற. அதனாலதான் கர்த்தருக்குள் ஒவ்வொரு பிள்ளையும் ராஜாவை பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நேற்றும் அவரோடு கொஞ்சம் பேசினேன். கொஞ்சம் 2-3 நிமிஷம் தான் பேசியிருப்போம். ஏன்னா கர்த்தர் சமூகத்துல அவர் மட்டும் துணையா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. அதே நேரத்துல ஆதி பலத்தோடு ஓடக்கூடிய ஓட்டம் அவர்கிட்டையும் கர்த்தர் அதிக கிருபை கொடுத்திருக்காரு. யாரெல்லாம் அவர் முன்குறிக்கிறாரோ அந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கைக்கு நன்மைக்காகவே. இதை நான் அதிகமா கண்டிருக்கேன். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதவுமாய் இருந்தாய்,
ஆண்டு என்ன செய்யறாருன்னா நித்திய மாட்சிமையாகும், தலைமுறை தலைமையா இருக்கும், மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நல்ல வசனத்தை பிடிச்சுக்குங்க. கர்த்தர் குறை வைக்க மாட்டார். ஒவ்வொரு காரியங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆகாயத்து பறவை காட்டுறாரு, நிறைய காரியங்களை காட்டி காட்டி பேசுறாரு. ஆண்டவர் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த மாதத்தில் உங்களுக்கு கர்த்தர் ஒரு விசேஷ வாக்குத்தத்தை கொடுத்துட்டே இருப்பார். எக்ஸாம் எழுதின பிள்ளைகள் உண்டு. அதிகமாக இந்த பத்திரிகையை வாசித்து பார்க்குற பொழுது அதிக காரியங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே கவனம் செலுத்த சொன்னார். அவங்க நல்லா இருக்கணும், ஆகவே தான் ஜெபிக்கிறோம், கொண்டு வர சொல்றோம். அது பெற்றோர்கள் உணர்வு. பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தி ஜெபம் பண்ணிட்டே போகலாம். ஆண்டருக்குள்ள அந்த காரியங்களை நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆண்டருக்குள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க கவனிச்சுட்டே போயிட்டே இருக்கணும். விசேஷ காரியங்கள்லாம் கர்த்தர் புரியும்படியா சொல்லிட்டே இருப்பாரு. சூத்திரத்தை ஏறிடுங்க. கடந்த நாட்கள்ல நான் உங்க மத்தியில அநேக பிள்ளைகள் ஆயத்து ஜெபம் மற்ற ஜெபங்களுக்கு வர்றீங்க. அதில் அதிகமா எடுப்போம். சபையின் காரியங்கள்ல நமக்கு நேரம் இல்லை. முழு குடும்பமாய் கர்த்தரை தேடிக்கொண்டே இருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வாழ்க்கையில் 2 Corinthians 3 சொல்லப்பட்டபடி 15 முக்காடு இருக்கான். முக்காடு அது இறுதியில வெளியே வரலாம தளம்படுது. நல்லா இருக்குன்னு விரும்பிங்க. அப்படியே அந்த முக்காடு நம்ம வாழ்க்கையில பலவீனங்களை காட்டும். அந்த வார்த்தைகளை வாய்க்கிற பொழுது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரை முக்காடு அவர் இழுத்தின் மேல் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில பார்க்கிறோம். திருப்பி இன்னைக்கு நீங்க நம்ம சபையாருக்கு நான் சொல்றதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. நல்ல பாசிட்டிவா எடுங்க. கிறிஸ்டியா கூட அப்படிதான், எல்லாம் பாசிட்டிவா எடுங்க. தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள் கொடுக்கிற வாய்ப்பை சரியா பிரயோஜனப்படுத்திக்கணும். கரியா ஏன் ஜெபத்துக்கு வாங்கன்னு கேட்டா, கர்த்தர் கொடுக்கிற காரியம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் தூக்கத்துல வளர்த்துறீங்களா, ஜெபத்துல வளர்த்துறீங்களான்னு. இன்னைக்கு எல்லாம் லீவ் தானே, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருக்கணும்ல. ஆண்டருக்குள்ள அந்த பயபக்தி கடைப்பிடிங்க. நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லா காரியங்களும் செஞ்சுட்டே இருப்பார். இவங்க எல்லாம் பாக்குறோம். இவங்க எல்லாம் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்காங்க. இதுக்குன்னே வாக்குத்தத்தம் அது முடிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை நாளைக்கு இருக்காங்களே, இப்ப போவாங்களான்னு தெரியாது. இவங்க வர்றது எனக்கு தெரியாது. ஆனா அந்த கர்த்தருக்குள் இவங்க நன்மை பெறாமலா வருவாங்க. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இவங்க காரியங்களை வாய்க்க பண்ணாமலா வருவாங்க. கர்த்தர் இவங்களோடு பேசாமலா வருவாங்க. தேவ சமூகத்துல இவங்க கர்த்தரை என்ன ருசித்து பார்க்காமலா வருவாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க அதிகமா பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் குறை வைக்க மாட்டார். இந்த மாத வாக்கு தத்துவத்தையும் நாம வாசித்து உங்களுக்கு நான் ஜெபிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தேவனை தேடிட்டே இருக்கீங்க. ஆண்டவர் சமூகத்துல முக்காடை வெளியே எடுக்கிறார் ஆண்டவர். வாழ்க்கையில உன் வாழ்க்கையில எந்த காரியம் மூடலா இருக்கோ அதை எடுக்கிறார் ஆண்டவர். அநேக காரியம் என் வாழ்க்கை நல்ல சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைத்து ஓடிட்டே இருக்கணும். ஓட்டப்பந்தயத்துல ஓடுறது போல தேவனை மகிமைப்படுத்திட்டே இருங்க. ஆண்டவர் நல்லவர். நல்ல கிருபைகளை நீங்க சொல்லி ஜெபிக்கணும். இன்னைக்கு நான் உங்க மத்தியில ஒரு வேளை கடந்த முறை வெள்ளிக்கிழமை நாளா இதனால குடும்பம் நெக்க வச்சு ஜெபித்தேன். அதே நேரங்களில் எப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க ஜெபித்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். தெய்வ கிருபை அதிகமா பெற்றுக்கொண்டு உங்க சாட்சிகளையும் நீங்க சொல்லலாம். ஏன்னா சங்கீதம் 10 17 வாட்சி பாருங்க. சிறுமிப்பட்ட வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர் இருதயத்தை சிறப்படுத்தும் வேளாண். இதான் இந்த மகள் கிரேஸ் வாழ்க்கை குறிச்செல்லாம் சொன்னேன். இந்த பத்திரிகையில இந்த கிரேஸும் சந்தோஷம் குறித்தும் எழுதியிருக்கேன். அந்த காரியங்களை அவங்க ரெனோஸ் என்று சொல்லக்கூடிய கடையை திறந்தது குறித்தும் எப்படி திறந்தாங்கன்னு சொல்லி. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்வாரு பார்த்துட்டே இருக்காரு.
அந்த காரியங்களை பார்க்கிற பொழுதோ, ஒருவேளை சந்தோஷம்னு சொன்னாலும் இறுதிய நெகிழ்ந்த காரியம் அவங்க வாழ்க்கையில பார்த்தேன். ஒரு பக்கம் சந்தோஷப்படலாம், அதே நேரத்துல இருதயங்களில் கர்த்தர் இருக்கிறார். ஒவ்வொரு சம்பவத்தையும் எழுதியிருக்கோம். பபியன் பிள்ளை அவங்க பேர் தான் போட்டிருக்கோம், மற்றவங்க பேரெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். உங்களை கொண்டு வந்த ஆண்டவர், கவுன்சிலிங் கொண்டு வந்த ஆண்டவர், கர்த்தர் பேசின சத்தம், நீங்க ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆவியான சபையில கிரியை செய்யற காரியங்களை பார்க்கலைங்க. எல்லாரும் நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விசேஷ கிருபையை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். ஒரு குறையும் வைக்க மாட்டார். ஆண்டோடைய நல்ல ஒரு காரியங்களை கர்த்தர் செய்வார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்துல ஒரு முத்திரையை கர்த்தர் நீதிமானுக்கு கொடுக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்கள் நம்பிக்கை என்ன வாட்சிங்க பார்க்கலாம், மகிழ்ச்சியா தான் இருக்கும். அப்போ காரியங்கள் கர்த்தர் கிருபை கொடுத்து கொண்டே வருவார். தேவன் நாம் மல்ட்டு வைக்கப்பட்டோம். இந்த அதிகாரத்திலும் நீங்க நிறைய கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். பைபிள் வாசிக்கிறப்போ அல்லது செய்தி நேரத்தில் கர்த்தர் பேசுவார். தேவன் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். உங்களை குடும்பமா பார்ப்பதெல்லாம் எனக்கு அதிக உற்சாகம். காரணம், நீங்கெல்லாம் கீழ்ப்பிடிதலும் உண்மை உள்ள பிள்ளைகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆண்டர் முழு இறுதியத்தோடும் கர்த்தரை தேடுகிறோம். ஆண்டர் நன்மை செய்வார். மகிழ்ச்சியான காரியம். ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. உள்ளத்தையே சந்தோஷப்படுத்தும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து அடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்குமா. இதான் நம்முடைய வாழ்க்கை. எல்லாரும் நல்லா இருக்கணும். சொந்த முடிவு எடுக்காதீங்க. உங்க திருமண காரியமோ வேலையோ வாழ்க்கையோ எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்வார். அப்ப அநேக நேரங்கள்ல ஆண்டவர் வறண்ட நிலத்தை விரும்பல, வனாந்தத்தை விரும்பல, செழிப்பு விரும்புகிறார். அது புஷ்பத்தை போல எல்லாரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய காரியம். தெய்வ சமூகத்தில் அநேக காரியங்களை கடந்த நாட்களில் சொன்னோம். என்னன்னா, மற்றவங்களும் உங்களை புகழ்வாங்க. சரி, இந்த சிஸ்டர், இந்த பிரதர், இந்த குடும்பம் நல்லா இருக்காங்க. அந்த புகழ்ச்சி கர்த்தரால் வரும். ஏன்னா கர்த்தர் என்ன செய்யலாம்னு பார்க்கிற பொழுது, வறண்ட நிலமாய் காணப்பட்ட வாழ்க்கை தான் புஷ்பத்தை போல செழிக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காய்ந்த வயலை காண்பித்தார் ஒரு நாள், இன்று கிருபையாலே விளைந்த பயிரை காண செய்கிறார். என்னை தேட என் ஜனத்தால் என்னை கண்டு அறிய செய்வேன். என்னை தேட என் ஜனத்தால் என்னை கண்டு சேகித்தேனாதியாக காரினத்தாலே இழுத்தேன் என்ற அன்பர் அன்பை யாரால் கூறலாம். ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என்னை எல்லா மரமும் பேணவானாலும் அன்பை எழுதிட எல்லா ஜலமும் ஐயானாலுமே. பாடுங்க, நல்ல பாடுங்க. ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும், ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் அன்பரின் அன்பை எழுத அன்பர்கள் யார்தானோ உண்டு. அன்பர் அன்பை யாரால் கூறலாம். ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என்னை. உங்களுக்கு தெரியும், இங்க ஒரு சகோதரர் வந்துட்டு ஸ்டீஃபன் பேர், சென்னையிலிருந்து வந்திருந்தார். அவருடைய முன்னேற்றத்துக்கு அத்திவாரமான காரணம் யாருன்னு கேட்டா அவங்க அப்பா. அவருடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போனா எங்க பிள்ளைகளை பார்த்துருப்பாங்க. ஒருவேளை ஈரனுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவர் குழந்தைகளை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் போடுவார். அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டும். அவர் சுந்தர் பிரதருக்கு தெரியும்.
எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் போடுவார். அதுல ஒருவேளை அவங்கள பார்க்கறப்ப இன்னைக்கு அவங்க 2 பிள்ளைகளை அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 பிள்ளைகளும் அமெரிக்காவில் இருக்காங்க. ஆனா சத்தியத்தோடு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேரும் நல்ல பொருளாதாரத்துல ஓரளவுக்கு மேல வந்திருக்காங்க. இந்த லைஃப் நீங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி அவரை மகிழ வச்ச காரியம் என்னன்னு கேட்டா, அவர் ஒரு ஆர்ஃபன் சொன்னார். ஈவன் பிச்சை எடுத்த மாதிரி அநேக காரியங்களை நாங்களாம் இப்படிலாம் தெருவில் நின்னோன்னு சொன்னார். இவர் லைஃபை பார்த்திருக்கார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அடைக்கலமாய் கொடுத்த ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம் அவரை வச்சு படிக்க வச்சிருக்காங்க. அங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குமா. ஒரு மனுஷன் வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருங்க. நல்லா குடும்ப ஜோகம் செய்யணும், கை தட்டணும், பாட்டு பாடணும், விசேஷ கிருபை கொடுப்பார். இவர் ஜீவியத்துல பார்க்கிற பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க அப்படியே வித்தியாசமா கொண்டு போய் இவர் ஜெபத்துல ஒரு அனாதையான ஒரு மனுஷன் ஜெபிக்க வேற்ற துணியை ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. திருமணமாச்சு, பிள்ளைகளை. அதே நேரங்களில் அவர் கொடுத்த தரிசனத்தோடையே இருக்கணும்னு நான் கர்த்தருக்குள் விரும்புறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய ஜனங்கள் சண்டை, சச்சரவு, போராட்டம், இன்னும் கசப்பு, அந்த இடத்துல நிற்கவே முடியாது. கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான காரியங்கள் கேட்டுட்டே இருக்கணும். அந்த இடத்துல வீடு கட்டி அங்க குடியிருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டு இவர் போடுற பாடல் அவர் என்கிட்ட சொல்றேன். நான் பேசுற வசனம் சத்தமாத்தான் வீட்டுக்குள்ள சொல்லி ஜெபிக்கிறார். எப்படியாவது அவங்க காதுல விழட்டும், எப்படியாவது அவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டோம், அங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க அந்த இடத்துல நம்ம போறதுக்கே யோசிக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி அப்படி இருக்கு அந்த இடம், இன்னும் அப்படித்தான் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல நல்ல வீடு கட்டி இவங்க இருக்காங்க. அதுல அவர் சொன்ன வார்த்தை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் என் இறுதிய மகிழ்ச்சின்னு சொன்னார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரதானமான நோக்கம் என்ன? தேவன் உங்க வாழ்க்கையில பார்க்கிற வாக்கு தத்துவத்தை வாட்சி கொள்ளுங்க. யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதிய இதுதான் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம். என்னன்னு கேட்டா, இறுதியம் வாசிங்களேன், சத்தமா வாசிங்க. ஆமேன். எப்படி காணப்பட்டாலும் இறுதியத்தை தூக்கிட்டு வர போறாரு. உங்களை மகிழ வைக்க போறார் ஆண்டவர். சந்தோஷப்படுவார். என் வாழ்க்கையா நிறைய பேர் பல காரியங்களுக்கு பிரயாசப்படுறாங்க. உங்களை நான் நினைப்பேன், நினைக்காமலாம் இருக்கிறது இல்லை. உங்க அலைச்சலை நான் அறிவேன், உதவியற்ற நிலைமையை அறிவேன். ஆண்டு என்ன செய்வான்னு கேட்டா, சரித்திரத்தை மாற்றும் தேவன். அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், வீடு இல்லாத வீடு கொடுப்பார், குடும்ப சமாதானத்தை கொடுப்பார், இன்னும் வியாபாரம் செழிப்பை கொடுப்பார், உன்னை பகைத்தொரு மத்தியில கத்த சமாதானத்தை கொடுப்பார். இதெல்லாம் கத்த செய்வார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முக்காடு நம்மை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். எதிர்காலத்தை குறித்து ஒன்னும் யோசிக்காதீங்க. காரணம், ஆண்ட சமூகத்துல 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஒரு காலத்துல எப்படியோ இருந்தோம், ஆனா இந்த நாள்ல விடிவெளி நட்சத்திரம் என்ற ஒரு நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அந்த விடிவெளி நட்சத்திரம் 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி நட்சத்திரம் உங்கள் இதயத்துல வந்துடுச்சு. இயேசு என்ற விடிவெளி நட்சத்திரம், இது ஒரு விடுதலை நட்சத்திரம். நீங்க பார்க்கிற பொழுது அது என்ன செய்யணும், எங்க இருள் இருந்தாலும் உங்களை பிரகாசிக்க பண்ணிடும். சூழ்நிலைகள்ல வேலை ஸ்தலமா, வாழ்க்கையா, வியாபாரமா, அல்லது பல காரியங்களை காணப்பட்டாலும் ஆண்டு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் உங்க வாழ்க்கையில இனி என்னன்னோ சொல்லிக்கலாம். குழந்தை கிடக்கும், திருமண காரியம் நடக்கும், சந்தோஷம் உண்டாகும். அந்த விடிவெளி நட்சத்திரம் உங்க இதயத்துல வந்துட்டார்ல, அவர் என்ன செய்யறாரா, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை கத்தர் கொடுத்துட்டார். அப்ப நம்ம போயிட்டே இருப்போம். எவ்வளவு மகிமையான காரியம். ஆண்டு சுமத்துற வசனத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. என்ன, உன் இருதயம் மகிழ். சொல்லுங்க அந்த சத்தமா. ஆமேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து கத்த செய்வார். தேவனுக்கு பிரியமா நடங்க, உங்க இறுதிய மகிழ பண்ணுவார். ஒரு சம்பவத்தை சொல்லி வேதத்துல நம்ம நிறைய வசனம் உண்டு, நீங்க வேணா கத்தருக்குள் குறித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவ சமூகத்துல மகிழ்ச்சியை கத்தர் கொடுப்பார். நெகேமியா 8:10 சொன்னபடி சங்கீதம் 16:7 இன்னும் சங்கீதம் 43:4 சங்கீதம் 104:34 இன்னைக்கு வாசித்த நீதிமொழிகள் 10:28 அதே போல ஒவ்வொரு காரியங்களும் மகிழ்ச்சியை வைப்பார். இன்னும் நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது செப்பனியாவில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க சொல்றேன், கவனித்து பாருங்க. 15 வாசிங்க வீட்டில் போய். உன் கர்த்தர் என்ன எங்க இருக்காரு? நல்ல சத்தமா வச்சா நல்லா இருக்கும். நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? என்ன வல்லமை உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சந்தோஷப்படு, வல்லமை உள்ளவர். அவர் உன் பேரில் எப்படி இருக்காரு? சந்தோஷமாய் மகிழ்ந்து. ஆமென், ஹல்லேலூயா. அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். உன் பேரில் அவர் என்ன பண்ணுவாரு? கம்பீரமா களிக்கூற. என் பிள்ளை வெற்றி எடுத்தாங்க, என் பிள்ளை நல்லா இருக்காங்க, என் பிள்ளை விரும்புகிற காட்சி பெற்றுக்கொண்டாங்க. உன் பேர்ல கம்பீரமா மகிழ்வார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சமூகத்துல கவனித்து பாருங்க. இன்னும் மற்ற காரியங்களாம் ஒவ்வொரு காரியங்களும் சுபக்கிழமை ஜெபத்துக்கு வர்றாங்களா, ஆண்டவர் பேசுறார். எல்லா ஜெபங்களும் அவங்களை வழிநடத்தி கொண்டே இருக்க கிருபை தருகிறார். இந்த அருமையான நேரிலும் உங்க வாழ்க்கையை மகிழ பண்ணக்கூடிய தேவன் தான். எல்லாம் மாறிடும். ஆண்டவர் சமூகத்துல உங்கள் சரீர பாடுகளை மாற்றிடுவார். சோத்திரத்தை ஏறிடுங்க, நல்ல பலத்தோடு செல்லுங்க. கர்த்தர் சமூகத்துல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஊழியக்காரர் வாழ்க்கையில நடக்க முடியாது, பலவீனப்பட்டு படுக்கப்படுக. ஆனா உள்ளத்துல அவருக்கு ஒரு விசுவாசம். என்ன கேட்டீங்கன்னா, அவர் கடந்த நாட்கள் சொன்னேன்ல, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24 அப்போ படிச்சதுதான் அது மனசுல அப்படியே வருது. ஆண்டவர் மகிமைக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இதுதான் அவருக்கு கிடைச்சிட்டாரு. அப்போ அவர் ஜீவியத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சோத்திரத்தை இருக்காரு. ஆனா சுகமாகல. டாக்டர் சொல்லிட்டாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் இவர் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. என்ன சார் அப்படி இருக்கிறப்போ வீட்டாரெல்லாம் இந்த ஊரே காட்டிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க படுக்கையில. சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கே போயிடும்னு சொல்லி. ஆனா இவருக்குள்ள இந்த வசனம் பேசிட்டான். என்ன வசனம்? நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டு பெற்றுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிதானா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அரை கை தூக்கணுங்களுக்கு அரைதான், முழு கை தூக்கணுங்க முழுசு. ஆண்டவர் சமூகத்துல உற்சாகமா தூக்குங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அப்போ இந்த வசனம் பேசுறப்போ இவருக்கு படிப்பும் குறைவு. அப்ப இவங்க பாட்டி அம்மாலாம் விசுவாசி பேசுறாங்க. அப்ப நீ ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வைகளை பெற்றுக்கொள்கிறீர்களோ, இந்த வசனம் என்னோடு பேசின வசனம், அப்ப ஏன் நான் சுகமாகல அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க ஒரே வார்த்தை சொல்ல, நீ கேளு ஆண்டவர்ட்ட. அப்ப இவர் வந்து கேட்டிருக்காரு அப்படியே அழுகையோடு. எனக்கு மரண நாள் நியமிச்சுட்டாங்க, ஆனா நான் வாழணும். அப்ப பாருங்க, இதே வார்த்தை உங்களுக்கும் நான் சொல்லுவேன். உடனே பாக்குறீங்களா, ஆண்டவர் சமூகத்துல இருள் அணைந்த இடத்துல அவர் இருக்கார். ஒரு ரூம் நல்லா தான் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல இயேசு வெளிப்பட்டிருக்கார். அவரை பார்த்தோன்னு ஒரு தகப்பன் தன் பிள்ளைய பார்த்து, அவர் பிள்ளை தகப்பனை பார்த்தோன்னு கட்டி அழுகிறது போல அழுதுருக்கார். ஒரே அழுக, கட்டி அல்ல, இவர் படுத்த படிக்க இருக்கார். அப்போ ஆண்டவரோடு பேசியிருக்காரு. இன்னைக்கு நிறைய வசனங்களை பிடிக்கிறோம் ஆனா செயல்படல, வசனத்தை படிக்கிறோம் வாழ்க்கையில வரல. அப்ப இந்த வசனத்தை இவர் சொல்லியிருக்காரு, நீங்க எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தீங்க, நான் சுகமாகலையேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் சுகமாக்கலைன்னு சொன்னா
நீ விசுவாசமா இருந்தா எழுந்து நடந்திருக்கணும், கையாட்டி பார்த்துருக்கணும், செயல்பட்டு பார்க்கணும். அப்படியே வச்சுட்டே இருக்க, நீ செயல்பட்டு பார், அற்புதங்களை காண்பான்னு சொன்னாராம். உடனே கையாட்டி பார்த்தாராம், இந்த கை ஆட்டினாராம், அப்படியே நெஞ்ச நிமித்தி பார்த்தாராம், மூச்சு விட்டு பார்த்தாராம், கால் அசைத்து பார்த்தாராம். உடனே தாய் பாட்டியை கூப்பிட்டு எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிச்சாங்களாம். எதுக்குடா இப்படி கேட்குறாங்கன்னு. அவனுக்கு தகுந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம், புது ட்ரெஸ். அதை போட்டாராம். உடனே நாளைக்கு காலையில் நான் டைனிங் டேபிளுக்கு வருவேன், நான் சாப்பிட போகிறேன், நீ எங்களோடு இருக்க போகிறீங்க, கேசனை சுகமாக்கி விட்டான்னு சொன்னாராம். அதே போல் அடுத்த நாள் எழுந்து வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தப்போ அந்த ஊரே மகிழ்ந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். இன்னைக்கு என்னையும் உங்களை கர்த்தர் ஊழியக்காரராய் மாற்றுகிறார். காரணம் என்ன? நீ விசுவாசிக்கிறாய், உன் இறுதியத்தை மகிழ வைத்து கொண்டே இருப்பார். உங்கள் திருமண காரியமா, படிப்பு காரியமா, வேலை காரியமா, அல்லது இடம் வாங்க போறீங்களா, மகிழ்ந்து களி கூறுங்க. காரணம், உங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்கள் இறுதியத்தை மகிழ வைக்கக்கூடிய அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆமென். விடிவெளி நட்சத்திரம் உங்க வாழ்க்கையில உதித்திருக்கிறது. அது இருளில் பிரகாசிக்கும். அது எல்லா இடங்களும் உங்களை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்கூல் காலேஜுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுப்பார். இன்னும் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வீங்க. எதிர்காலங்களை குறித்தும் கர்த்தர் வழிகளை திறக்கிற பொழுது வாங்க நம்ம குடும்பமாய் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை சந்தோஷத்தோடு நாம் துதிக்கப் போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை முழு அழிப்போடு மகிழ்ச்சியோடு வைத்து உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பார். காரணம், வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1 21 வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 24 வாசிங்க பாருங்க. எல்லாருடைய இறுதிகளையும் அறிந்திருக்கிறது கர்த்தாவே. எல்லாரும் வந்திருக்கிற எல்லா பிள்ளையும் இறுதியை பார்த்திருக்காரு. என்ன எதிர்பார்ப்போ அது அப்படியே சத்தியாசிஷம் உங்க எதிர்பார்ப்பையும் கொடுக்கிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. காரணம் என்ன? எல்லார் இறுதியங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆண்டவர் உங்க இறுதியை அறிந்திருக்கிறார். மற்ற கீழே வேண்டாம். ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. உங்களுக்காய் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். உங்கள் இறுதியங்களை அறிந்திருக்கிற தேவன் உன் வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்து அவர் சமூகம் உன்னோடு கூட வரும். தேவனுக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. எழுத நிற்போம்.